ஒரு பக்கம் கதிர் வந்து ராஜி எப்படியாவது போலீஸ் ஆக்கணுங்கிறதுக்காக நிறைய வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துட்டு இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் ராஜி வந்து கதிரை பெருமைப்படுத்துறதுக்காக நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கார் பைக்னு சொல்லி ஜெயிச்சு கதிர் கையில கொடுக்கறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கடைக்கு முன்ன மாதிரி இல்லாம இப்பெல்லாம் கூட்டம் ரொம்பவே அதிகமா வர ஆரம்பிக்குது. நானும் செந்தில் பழனின்னு சொல்லி எங்கனால கடையை மெயின்டைன் பண்ண முடியல, இன்னும் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நீ எதுக்கு தேவையில்லாதவங்கள்ட்ட எல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற, ஒழுங்கா நம்ம கடையில வந்து வேலை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி பாண்டியன் வந்து ஏற்கனவே சத்தம் போட்டு இருந்தாரு. ஏற்கனவே செந்தில் அண்ணனும் பழனி மாமா உங்ககிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் பத்தாதா, இதுல நானும் வந்து உங்ககிட்ட அடிமை மாதிரி வேலை பார்க்கணும்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க அப்படி சொல்லிட்டு என்ன நடந்தாலுமே சரி அப்பா கூட அந்த கடைக்கு மட்டும் வேலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல கதிர் வந்து ரொம்பவே பிடிவாதமா இருந்தாரு. இதனால பாண்டியனுக்கும் கதிர் கடையில பயங்கரமான சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதனால அப்பவே ராஜி வந்து கதிர் கூப்பிட்டு தனியா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற, என்னை போலீஸ் ஆக்கி பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் வேலைக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கிற. நான் மட்டும் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்காம இருந்ததுன்னா உனக்கு இவ்வளவு செலவும் ஆயிருக்காதுல்ல. எனக்கு செலவு பண்றதுக்காக தானே நீ ஃபுட் டெலிவரி வேலை டிரைவிங் வேலைன்னு சொல்லி எல்லா வேலைக்குமே போயிட்டு இருக்கிற. எனக்கா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் இனிமேல் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன், நீ உங்க அப்பா சொல்ற மாதிரி பேசாம கடைக்கே வேலைக்கு போயிருக்காதுன்னு சொல்லி ராஜிமே சொல்லி பாக்குறாங்க. என்னதான் ராஜி வந்து கதிருக்கு அட்வைஸ் பண்ணாலுமே கதிர் அதை சுத்தமா கேட்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன நினைச்சோ பணத்தை நினைச்சாலும் கவலைப்படவே கூடாது, உன்னோட குறிக்கோள் போலீஸ் வேலைக்கு போறது மட்டுமா தான் இருக்கணும், மத்தபடி பண தேவை எல்லாத்தையுமே நான் பாத்துக்குவேன், உனக்கு அகாடமிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸுமே கட்டி முடிச்சாச்சு, உன்னோட வேலை ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி போலீஸ் வேலைக்கு போறது மட்டும் தான், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா தயவு செய்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போலீஸ் ஆவா, எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லி கதிர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நீ போலீஸ் ஆகி வந்தாலுமே கூட அப்பா கடைக்கு வேலைக்கு போறதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தாலுமே நடக்கவே நடக்காது, என்னால கண்டிப்பா அப்பாவோட கடைக்கெல்லாம் வேலைக்கு போகவே முடியாது அப்படி சொல்லி கதிர் பிடிவாதமா இருக்காரு. எனக்குன்னு ஓனா ஒரு கார் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அதுலயே நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பேன், பேசாம நீ டான்ஸ் ப்ரோக்ராம்ல பைக் வின் பண்ணதுக்கு எப்படியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு காரை வின் பண்ணி இருந்தா பரவாயில்ல, நம்மளோட காரா இருந்தா நம்ம நினைச்ச நேரத்துக்கு வாடகைக்கெல்லாம் எடுத்துட்டு போலாம், நிறைய இன்கம் கிடைக்கும், நம்ம பணத்தை பத்தி கவலைப்பட தேவையே இருந்திருக்காது, நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படி சொல்லி கதிர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கதிர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கதிருக்கு பைக்கை விட கார் ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறது ராஜிக்கே தெரியுது. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம், நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம விட்டுட்டு கதிருக்கு பைக் பிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வீமுக்குனே ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட்டு கொடுத்து செகண்ட் பிரைஸா பைக் வின் பண்ணி கொடுத்தோம். இத கதிர் முன்னாடியே சொல்லியிருந்தானா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியாவது காரை வின் பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். கதிர் இப்படி ஆசைப்பட்டு கேட்டுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்லி ராஜி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னோட ட்ரீமை நிறைவேற்ற முடிவு பண்ணிருக்கிற, அதே மாதிரி உனக்கு தேவையான காரை நானும் வாங்கி தருவேன் பாரு அப்படி சொல்லி ராஜிமே வந்து கதிருக்கு சவால் சொல்றாங்க. அதே மாதிரி உனக்கு தேவைப்படுற காரை நானும் வாங்கி தரேன் பாரு அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்கிட்ட சவால் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கார் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது, போலீஸ் வேலைக்கு போய் நம்ம சம்பளம் வாங்கி எப்ப பணம் சேர்த்து கதிருக்கு பிடிச்ச காரை நம்ம எப்ப வாங்கி கொடுக்க முடியும் அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜி வந்துட்டு ஏற்கனவே டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஊர்க்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ராஜி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஊர்ல மறுபடியும் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் தான் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அடுத்து நடக்க போற டான்ஸ் போட்டியில வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன காரை வின் பண்ணுவேன், மறந்துடாம எனக்கு எங்க போட்டி நடந்தாலும் சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு ராஜி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ராஜி இப்படி ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்தை ஊர்க்காரங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண நவீன் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பதான் நவீனுமே வந்து எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல ராஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி இருக்கணும், அது என்ன காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட்டு கொடுத்துன்னு எனக்குமே தெரியல, மத்த ரவுண்ட் எல்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்ட் அது வீமுக்குனே விட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ராஜி அதோட ஹஸ்பண்டுக்கு பைக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன காரை விட்டு கொடுத்திருக்கும் போல. உண்மையை சொல்ல போனா ரெண்டு பிரைஸுமே வந்து ராஜிக்கு தான் போகணும், ராஜி தான் என்னை விட நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன காரை ராஜி கிட்டே கொடுத்துடலாம், ராஜிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நீங்க யாருமே சொல்ல வேண்டாம், டேரக்டா நம்மளே போய் காரை வந்து ராஜி கிட்ட கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்களுமே முடிவு பண்ணிடுறாங்க. எப்படியாவது கதிர்க்காக பாடுபட்டு டான்ஸ் ப்ரோக்ராம்ல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன காரை ஜெயிச்சு கொண்டலாம்னு சொல்லி நினைச்சிருந்த ராஜிக்கு அவங்க ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ண போட்டியிலே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவங்களே தவறு விட்டதை புரிஞ்சுக்கிட்டு ஊர்க்காரங்களே வந்து இப்ப காரை கொண்டு வர போறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து கதிர் எப்படி ராஜிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரோ அதே மாதிரியே கதிரை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ராஜி வந்து காரை வந்து ஜெயிச்சு கதிர் முன்னாடி நிப்பாட்ட போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.